அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 133 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் தங்சான் என்ன பண்ணியிருப்பானா, அந்த மார்ஷல் சோலால் கூட சேர்ந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிருப்பான். எதுக்கு? ஷாவை ஹண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே போய் பார்த்தா அந்த டைட்டன் ஏப் உட்காந்துக்கிட்டு இருக்கு, த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட். அது இவனுங்களை அசால்ட்டாக ஊதி தள்ளிக்கிட்டு இருக்கு. இப்போ தங்சான் வந்து அப்படியே பார்க்குறான். ஏன்னா ஷாவு அங்கே நின்றுட்டு இருக்கா இல்லையா, 5 வருஷம் ஆச்சு. இந்த ஹூலியானாவும் பார்க்குறா, தங்சானே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த டைட்டன் ஏப் இருக்குல்ல, அது தன்னுடைய சோல் பவரை ரிலீஸ் பண்ணுதுங்க. இவனுங்களால தாக்கு பிடிக்க முடியல, விட்டா பின்னாடி போய் விழுந்துருவானுங்க போல தெரியுது. 2 எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓல்டு கோஸ்ட்டும் அப்புறம் ஜூக்வான், 2 பேரும் பிளான் போடுறாங்க. ஓல்டு கோஸ்ட் என்ன சொல்றான்னா, நீ வந்து அந்த ஏப்பை பிடிச்சி வை, நான் வந்து அந்த ஒரு பன்னியை பிடிக்கிறேன், அவளை பிடிச்ச உடனே இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறோம்டா அப்படிங்கிறதான் பிளான். ஓகேன்னு சொல்லிட்டு அதுபடியே இவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஷாவை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். இங்கே எதிர்க்க இருக்கிறது யாரு? அது கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட். சும்மா விடுமா என்ன? அதோடைய ஒரு அட்டாக்கை பயன்படுத்துதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அட்டாக். கிராவிட்டியை ரிவர்ஸும் பண்ண முடியும். கரெக்டாக அந்த ஓல்டு கோஸ்ட்டை மேலே தூக்கி அடியில் அவன் எங்கேயோ போய் விழுந்துருவானா. இதை பார்த்த உடனே ஜூக்வானுக்கு கோவம் வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான்னா, ஏப்பை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஏப் மட்டுமா இருக்கு, அசூர் பைத்தான் புல்லுமே இருக்கு. வாலில் ஒரு அடி அடிச்சது தான் அவனை எங்கேயோ போய் விழுந்துட்டான். இந்த பைத்தான் புல் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்போட பவர்ஃபுல். இப்போ இந்த 2 எல்டருமே பார்க்குறாங்க, 2 பீஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ்ட், வேற வழியே கிடையாது, ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பீஸ்ட் வந்து இவங்களை தடுக்கலான்னு பார்க்குது, ஆனால் தடுக்க முடியலங்க. 2 பேருமே ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இந்த ஃபியூஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைபோலார் ஸ்டாட்டிக் ஃபீல்டு. இதில் மாட்டினா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் சரி அப்படியே அசையாமல் நின்றுவாங்க. இப்போ அதுதான் நடக்குது. 2 பீஸ்ட்டுமே அதில் மாட்டிக்கிச்சு. 2 பீஸ்டாலுமே நகர முடியல. அந்த ஏப் என்ன பண்ணுது, ஷாவு கிட்ட சொல்லுது, இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுது. இவனுங்களை என்ன சொல்கிறானுங்க, இங்கே பாரு, ரொம்ப நேரம் எங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது, அவளை போய் சீக்கிரம் பிடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அவனுங்க எல்லாருமே போய் ஷாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சண்டை நடக்குது. ஆனால் இங்கே தான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அங்கே இருக்கிறது யாரு? தங்சான். இவங்க எல்லாருமே ஷாவை அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட நம்ம தங்சான் இவங்க எதிர்பார்க்காத வகையில் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஏன்றது புரியல, ஏன்னா அவன் ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறான். அவன் எப்போ அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை ரிலீஸ் பண்ணுறானோ அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, அடடா இது தங்சான் அப்படின்னு. ஹூலியானாக்கு சுத்தமாக முகமே சரி கிடையாது. மொத்தத்தில் லவ்வர்ஸ் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவனுங்களும் பார்க்குறானுங்க எல்டர்ஸ், டேய் தங்சான் நம்மளை ட்ரிக் பண்ணிட்டான்டா அப்படின்னு யோசிக்கிறானுங்க. இந்த பீஸ்ட்டுமே பார்க்குது, யார் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய்கிட்டு இருக்காங்க. ஹூலியானாக்கு ஒரே ஒரு கேள்வி தான், ஏன்? ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவளோட உயிரை காப்பாற்றிருக்கான். அதான் இவளுக்கு ஏன்றது இன்னும் புரியல. இப்போ இவங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஷாவு சொல்கிறா, பா ஒரு வழியாக நான் உன்னை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு ரிக்ரெட்டுமே கிடையாது, நான் இறந்து போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. ஆனால் தங்சான் என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி சில்லித்தனமாக பேசாத, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை ஹர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஷாவு என்ன சொல்கிறான்னா, நம்ம இந்த பக்கமாக போகலாம், இங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவங்க போகிற அந்த பாதையில் தான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு ஆபத்து அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷல் சோலாலுடைய ஆட்கள் அவங்களுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. தங்சானுக்கு நல்லாவே தெரியும், பின்னாடி துரத்திட்டு வரவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக இவங்களை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது. ஸோ வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஷாவ் என்ன சொல்கிறான்னா, அவங்க வரட்டும், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ 2 பேருமே என்ன பிளான் பண்ணுறாங்க, ரொம்ப வேகமாக இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட வந்திருக்கவங்க இவங்களோட பயங்கர வேகமாக இருக்காங்க. இவனுங்க என்ன பண்ணாலும் சரி ஈஸியாகவே இவங்க பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதான் தங்சான் பார்க்குறான், இவங்க வந்து ரொம்ப வேகமாக இருக்காங்க, நம்மளால் தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக எதிர்த்து அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு ஷாவ் என்ன பண்ணுறா, ஒரு பக்கத்தில் போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி தங்சானுமே இன்னொரு பக்கத்தில் சண்டை அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அந்த எம்ஆஸ் இமிட்டேஷன் வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து அசால்ட்டாக ஒரு 2 பேருக்கு அதையே முடிச்சு விட்டான். ஆனாலுமே அங்கே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இன்னொருத்தன் வந்து வேற லெவலில் சண்டை போடுறாங்க. இவனாலே தாக்கு பிடிக்க முடியல. இவனே யோசிக்கிறான், என்னடா இவங்க இவ்வளோ வேகமாக இருக்கானுங்க, எப்படியாவது இங்கேருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே ஒருத்தனுடைய அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவனை நல்லாவே காயப்படுத்துதுங்க. அவனுடைய எலும்பே வந்து உடஞ்சு போகிற அளவுக்கு காயப்படுத்துது. ஆனாலுமே அவன் கதையை அவன் முடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஷாவு, அவளுமே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. அவள் ஒரு 5th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. அதுக்கு பேர் வந்து சாஃப்ட் போன் லாக். இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினா ஆப்போனண்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, சுத்தமாக நகர முடியாது. அதாவது ஆப்போனண்டோடைய சோல் பவர் இவளை விட டபுளாக இருந்தால் மட்டும்தான் எஸ்கேப் ஆக முடியும். இப்படியே தங்சானும் ஷாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்களை டிஃபீட் பண்ணி முடிச்சோடனே இன்னொருத்த வராங்க. எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? இவன் என்ன பண்ணுறா, இன்விசிபிள் கோல்டன் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி அதுக்கப்புறமா கையில் இருக்க ஹிடன் வெப்பனை வச்சுலாம் அட்டாக் பண்ணுறா. சரி ஓகே, இப்போயாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனால் ஒரு ஹியூமன் ஃபேஸ்டு ஸ்பைடர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுமா.
இது இங்கே இருக்கிறதே இவங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கத்தில் இந்த ஹூலியனா அவள் பேயார் ஞாபகம் நின்றுட்டு இருக்கா. அவங்க அண்ணன் போய் பார்க்குறான். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அவளுக்கு சுயநினைவே வருது. சுயநினைவு வந்த உடனே தங்சானை நோக்கி தான் ஓடுறா அவள் வேகமாக. இந்த மார்ஷல் சோலால் பீப்புள் பார்த்தீங்கன்னா தங்சானை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவனுங்களுக்கு என்னன்னா மொத்தமாக 20 பேர் கொண்டு வந்தாங்களாம். இப்போ அதில் 9 பேர் தான் பாக்கி இருக்காங்க உயிரோட. ஸோ தங்சான் வந்து சண்டை போட்டு போன அந்த ஒரு தடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி வராங்க. அவன் கண்டிப்பாக பக்கத்தில் தான் இருக்கணும், வேகமாக வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தங்சானுக்கு கேள்வி என்னடா என்னோட ஸ்பிரிட் பவர் ஏன் இதை டிடெக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஷாவ் என்ன சொல்றா, இந்த டெக்கன் மில்லியன் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பீஸ்ட் எல்லாமே தன்னோட ஸ்பிரிட் பவரை வந்து மறைச்சிக்க முடியுமா. இந்த ஒரு பீஸ்ட்டுக்கு அட்லீஸ்ட் 30,000 வயசாவது இருக்கும் அப்படின்னு சொல்றா. 30,000? இப்போ அந்த பீஸ்ட் இருக்குல்ல, தங்சானை தான் நோட்டீஸ் பண்ணுது. அவன்கிட்ட அந்த போன் இருக்கு இல்லையா, ஸோ அதனால அவனை தாங்க அது டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவனும் பார்க்குறான், என்னடா இது என்னையே டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். எந்த பக்கத்தில் ஓடினாலுமே அது விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு பீஸ்ட் மட்டும் இல்லை அப்படின்னா இவங்க எப்பயோ தப்பிச்சு இங்கேருந்து போயிருப்பாங்க. இந்த ஒரு பீஸ்ட் என்ன பண்ணுது, அணை கட்டி இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இவங்க அட்டாக் பண்ணுறது அது ஒரிஜினல் பாடியே கிடையாது, அது ஒரு இல்யூஷன் பாடியாக இருக்குது. தங்சானுக்குமே பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க எனர்ஜி வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ ஓரளவுக்கு மேலே அவனாலும் தாக்கு பிடிக்க முடியாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொரு பக்கத்தில் இந்த மார்ஷல் சோலாலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தங்சானை நெருங்கிட்டாங்க. அவன் சண்டை போட்டு போன தடத்தை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்பைடரு பயங்கரமாக அட்டாக் பண்ணுதுங்க, வெறித்தனமாக இருக்குது. ஷாவு தான் என்ன பண்ணுறா, போயிட்டு அந்த ஒரு ஸ்பைடர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் ஒருத்தியால் மட்டும் அந்த ஒரு ஸ்பைடரை கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியாது. அது தங்சானுக்குமே நல்லா தெரியும். ஸோ தங்சானுமே என்ன பண்ணுறான், சண்டையில் சேர்ந்துக்கிறான். 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் தங்சான் என்ன பண்ணுறான், அவனோட இந்த போன் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே அந்த ஸ்பைடருக்கு இப்போ பயம் வந்துருச்சு. அங்கேருந்து தெரிச்சு ஓடியே போயிடுச்சு. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் விட்டு வெளில வந்து விழுந்துட்டாங்க. ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டோம்டா, இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த மார்ஷல் சோலால சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, ஏன்டா இவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு இருந்த, ஏன் ஓடாமல் நடந்து போயிட்டு இருக்க, முடிஞ்சா ஓடு அப்படிங்கிறானுங்க. தங்சானும் பார்க்குறான், ரைட்டு இதுக்கு மேலே முடியாது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.